நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னை தொகுதியும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாக மாற உள்ளது. திமுக தரப்பில் தமிழச்சி தங்கபாண்டியனும், அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தன் மற்றும் முன்னாள் எம்பியுமான அவர் போட்டியிடவிருக்கிறார். அதேபோன்று பாஜக கூட்டணியிலிருந்து தமிழிசை அந்த தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கு தான் அதிக வாய்ப்பு என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் தமிழ்நாடு மட்டுமின்றி தேசிய அளவிலும் கவனம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்றாக தென் சென்னை தொகுதி மாறி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இப்போ தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமானவர்கள் போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதி என்று மட்டும் பார்க்காமல் பாஜக அதிகமாக நம்பக்கூடிய தொகுதிகள், அதிக போட்டி இருந்த தொகுதிகளில் ஒன்று தென் சென்னை. ஸோ அந்த வகையில் ஏன் அங்கே இருக்கக்கூடிய வாக்கு வங்கி என்பது யாருக்கு சாதகமாக இருந்திருக்கு கடந்த காலங்களில்? மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு அமைய இருக்கிறது. அதில் குறிப்பாக பாஜக அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். அந்த தருணத்தில் இன்னும் வேட்பாளரை இந்த தொகுதிக்கு யாரும் அறிவிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் 2014 நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களின் மகன் ஜெயவர்தன். அதே போல கடந்த தேர்தலிலும் அவர் போட்டியிட்ட அந்த தொகுதியில் தோல்வியை அடைந்திருக்கிறார். தற்போது இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவருக்கு மீண்டும் அதே தொகுதியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இரண்டு பேரும் அந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். மூன்றாவதாக பாஜக சார்பாக தமிழிசை அவர்களுக்கு வாய்ப்பு இருப்பதாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மிக முக்கியமான ஒரு தொகுதியாக தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியானது இருக்கிறது. கடும் போட்டிகள் நிலவக்கூடிய ஒரு தொகுதி. பரிச்சயமானவர்கள் அங்கே போட்டியிடுகிறார்கள் என்பதால் வாக்குகள் பிரிந்து அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. யாருக்கு அந்த வாய்ப்பை மக்கள் கொடுக்க போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் களத்தில் நிலவுகிறது. அதிகமான படித்த மக்கள், அதிகமான ஜனத்தொகை கொண்ட சட்டமன்ற தொகுதி சோழிங்கநல்லூர் ஆகியவை உள்ளடக்கியது தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி. ஆகையால் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாருக்கு வாய்ப்பளிக்க போகிறார்கள், அந்த வாய்ப்பு எதிரிய அடிப்படையில் இருக்க போகிறது என்பதும் பார்க்க வேண்டியிருக்கிறது. வளர்ச்சியின் அடிப்படையிலா, அவர்களது சேவையின் அடிப்படையிலா, அல்லது அவர்களின் நம்பிக்கையின் அடிப்படையிலா இந்த வேட்பாளர்களை அவர்கள் தேர்வு செய்ய இருக்கிறார்கள் அல்லது வாக்களிக்க இருக்கிறார்கள். தங்கள் நாடாளுமன்ற உறுப்பினரை எப்படி பகுத்தாய்வு ஏற்கப் போகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. மிகவும் சுவாரஸ்யமான ஒரு தேர்தலாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி அமைய இருக்கிறது. ஒரு டஃப் ஃபைட் என்பது அங்கே தென்சென்னை தொகுதியில் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமாகவும் நம்ம இதை பார்க்கலாம். ஏன்னா தமிழச்சி தங்கபாண்டியன் சிட்டிங் எம்பி, அவருக்கென்று ஒரு தனியாக ஒரு திமுகவினுடைய முகமாக அறியப்படக்கூடிய ஒருவர், அவருக்கென்று தனியாக அங்கு வாக்கு வங்கி இருக்கிறது திமுகவிற்கென்று என்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுகிறது. அதே போன்று அதிமுக பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவர் அங்கு வெற்றி பெற்ற ஒரு தொகுதி தென்சென்னை தொகுதி, அதனை மீண்டும் கைப்பற்றுவதற்கான முனைப்பில் அவர் இருக்கிறார். தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்த வரைக்கும் அங்கு அவர் போட்டியிடுவதற்கான அறிவிப்பு வெளியாகக்கூடிய பட்சத்தில் அவரும் அங்கு ஒரு மிகப்பெரிய டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த 3 பேருக்குள்ள இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை பார்க்கலாம் சுபாஷ்? இந்த 3 வேட்பாளர்களில் 2 மருத்துவர். அதாவது தமிழிசை ஒருவேளை அந்த இடத்துல களத்துல போட்டிட்டாங்கன்னா ஜெயவர்தன் ஒரு மருத்துவர், அதே போல தமிழிசை சவுந்தரராஜன் நமக்கு அனைவருக்கும் தெரிந்தவர் மருத்துவர். 2 பேரும் ஒரு மருத்துவர்கள். தமிழச்சி தங்கபாண்டியன் ஒரு மிகப்பெரிய தமிழ் அறிஞராக, தமிழ்ல பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்துக்கூடிய ஒரு நபராக, பரிச்சயமான ஒரு நபராக இருக்கிறார். இந்த 2 மருத்துவர்களுக்கு நடுவே கடும் போட்டி இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா 2019 பாஜக அதிமுக கூட்டணியில ஜெயவர்தன் அந்த தொகுதியில் நின்னாரு. ஆனால் வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. வாக்கு சதவீதம் பெரிய மார்ஜின்ல இல்லைனாலும் ஓரளவுக்கு கணிசமான வாக்கு சதவீதத்துல தமிழச்சி தங்கபாண்டியன் அந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறார். நம்ம மறுக்க முடியாத ஒண்ணா இருக்கு. வரும் தேர்தல்ல அது எப்படி அமைய போகிறது அப்படின்றத பார்க்கணும். சவால்கள் நிறைந்த ஒரு பகுதியாக தென்சென்னை நாடாளுமன்றம் இருக்கு. ஏனென்றால் அங்க இன்னமும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது போக்குவரத்து நெரிசல். அதை சரி செய்வதற்கு என்ன பண்ண போறாங்க, ஒரு லாங் டேர்ம் பிளான் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு. மெட்ரோ ட்ரெயின் அதிகமா அந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதை விரைவுபடுத்தி முடிக்கணும்ன்றத அந்த தொகுதியை பத்தி பேசும்பொழுது மக்கள் சொல்லியிருந்தாங்க. அதிகமாக வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வேளச்சேரி பகுதி அங்க இருக்கு. அதனால அதை சரி செய்யணும். அதே போல சதுப்பு நிலத்து பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய அந்த குப்பை நிலத்தை
மாற்றி மறு அமைப்பாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் தற்போது துரிதப்படுத்திருக்கு. அப்படி அந்த மாதிரியான வாக்குறுதிகளை யார் கொடுத்து அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வர போறாங்களோ, இல்ல அதற்கான செயல் திட்டங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கின்றதை சொல்ல போறாங்களோ அவங்களுக்கு வாக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஐடி காரிடார்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அந்த தொகுதி, நாடாளுமன்ற தொகுதி. அப்படி ஐடி காரிடார்ஸ்னா அதிகமான படித்த இளைஞர்கள் அல்லது நடுத்தர வயதை உடையவர்கள் வந்து அந்த தொகுதியில இருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்கு எப்படி பிரிஞ்சு போகிறது, எதன் அடிப்படையில் அந்த வேட்பாளரை வாக்களிக்க போகிறார்கள் என்பதும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படின்னு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகளில் முக்கியமானவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் ஒன்றாக தென்சென்னை தொகுதி மாறி இருக்கிறது. 3 கூட்டணியினருமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்று இது. அந்த வகையில் இதில் எப்படியாக அடுத்தடுத்த பிரச்சாரங்கள், அவர்களுடைய வாக்குறுதிகள் என்பதெல்லாம் அமையவிருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். விரிவான விவரங்களுக்கு நன்றி.